மாம்சத்தில் ஜெபிக்கும் போது சோர்ந்து போவீங்க. இதே ஆவியானவர் உங்களை நடத்தும் போது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். அவரே பாடல்களை கொடுப்பார். சில நேரத்தில் அந்நிய பாஷையில் பாட வைப்பார். சில பரிசுத்த வேத அதிகாரங்கள் அவர் கொடுப்பார். இந்த அதிகாரத்தை வாசி, இந்த வசனத்தை வாசி. ரெகுலராக வாசிக்கிற வசனத்தை தேவன் வாசிக்கும்படி ஏவலாம். ஆனால் அந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். சில நேரத்தில் ஏசாயா அல்லது சங்கீதம், மத்தேயு புஸ்தகம், ஏதாவது ஒரு பகுதியை தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதை வாசி. அதை வாசிக்கும் போது சில காரியங்களை தேவன் உங்ககிட்ட பேசுவார். குறைஞ்சது 5 அதிகாரமாவது வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக தேவன் ஜெபிக்க வைப்பார். சில நேரத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வைப்பார். சில நேரத்தில் உங்களுடைய சபைக்காக அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பார். சில நேரத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக ஜெபிக்க வைப்பார். அல்லது உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்கள் தேவைகளுக்காக வசனங்களை சொல்லி ஜெபிக்க வைப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் மாம்சத்தில் உபவாசம் எடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறாரோ அதன் பிரகாரம் உபவாசம் இருங்க. நிச்சயமாகவே உபவாசம் தேவனை அசைக்கும்.